அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே குடும்ப தலைவிகள் உரிமை தொகை பெற்று வந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதத்திற்கு முன்பணமாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், மேலும் அவர்களுக்கு கோடைகால தொகுப்பு கோடைகால சிறப்பு தொகுப்பு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். மொத்தம் 5000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்து இன்றைய தினமே அது வழங்கப்பட்டதாக செய்தி வந்துள்ளன. அதில் சில காரணங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார், எதற்காக நாங்கள் வழங்குகின்றோம் என்று. அதுல எங்களையும் மத்திய அரசையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இந்த சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமை தொகையை நிறுத்தி விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இது வடிகட்டிய பொய். ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் உரிமை தொகை பெற்று வந்த குடும்ப தலைவிகள் அனைவருக்குமே அந்த உரிமை தொகை வழங்கப்பட்டது. தேர்தல் நேரத்திலே, நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலே. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இதை நிறுத்த முடியும்? இரண்டாவது, ஒரு அரசு கொண்டு வந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆன்கோயிங் ஸ்கீம், அதை எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் நிறுத்துவது கிடையாது. அந்த அடிப்படையில் தான் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை குடும்ப தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தோல்வியின் பயமாக தேர்தலிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தோற்று விடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அதுவும் குடும்ப தலைவிக்கு பிப்ரவரி மாதம் தானாக கிடைக்கும், மார்ச் மாதம் கிடைக்கும், ஏப்ரல் மாதம் கிடைக்கும். இருந்தாலும் இந்த 3 மாத தொகையும் முன்பணமாக கொடுத்து அதோட கோடைகால சிறப்பு தொகுப்பு ஒன்று கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்துவிட்டது. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இன்னொன்று, கோடைகால சிறப்பு தொகுப்பு என்று அறிவித்திருக்கின்றார். இதற்கு முந்தைய 2022ஆம் ஆண்டு கோடைகாலம் வந்தது, 23ஆம் ஆண்டும் கோடைகாலம் வந்தது, 24ஆம் ஆண்டும் கோடைகாலம் வந்தது, 25ஆம் ஆண்டும் கோடைகாலம் வந்தது. ஆனா தேர்தல் நடக்கின்ற இந்த 26ஆம் ஆண்டு மட்டும் கோடைகாலம் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு? இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக கொண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு. அந்த உரிமை தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கவில்லை. திரு ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுவிடுவோம் என்று அஞ்சித்தான் இந்த தொகையை இந்த மக்களுக்கு கொடுக்கின்றார், அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக. ஏற்கனவே நாங்கள் இந்த உரிமை தொகை சில காரணங்களை சொல்லியிருக்கின்றார். இந்த 3 மாதம் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் என்று சொல்லியிருக்கிறார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் 27 மாத காலம் அந்த குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்கப்படவில்லை. இதை நான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலும்
எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து சட்டமன்றத்திலே அழுத்தம் கொடுத்தோம். தேர்தல் நேரத்திலே கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அந்த அறிவிப்பை நிறைவேற்றப்படவில்லை. அந்த அறிவிப்பின் காரணமாகத்தான் அதை நம்பி குடும்ப தலைவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த குடும்ப தலைவருடைய உறுப்பினர்கள் வாக்களித்த காரணத்தினால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றீர்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு 27 மாதமும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தோம். இந்த உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவை ஏமாற்றக்கூடாது அப்படி என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்திலும் வலியுறுத்தி வந்தோம். தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கின்ற பொழுதும் வலியுறுத்தி வந்தோம். நான் அறிக்கை விடுகின்ற பொழுதும் இதை வலியுறுத்தி சொன்னோம். பிறகு 27 மாதம் காலத்து 28ஆம் மாதம் தான் இந்த உரிமை தொகை கொடுத்தாங்க. அப்பொழுதெல்லாம் இந்த பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? இப்ப கொடுக்கின்ற காரணம், ஸ்டாலின் சொன்ன காரணம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கணும் என்று சொன்னாரே, அந்த காரணம் 27 மாதம் இந்த உரிமை தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்களுடைய குடும்பத்துடைய வாக்குகளை பெற என்பதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்றைய தினம் அனைத்து குடும்ப அட்டைக்கும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பா சொன்னாங்க குடும்ப தொகை. ஆனா 1,31,31,00,000 பேருக்கு தராங்க. மற்றவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதையும் நிறைவேற்றல. அண்மையில 2 மாதத்துக்கு முன்பு விதிகளை தளர்த்தி மேலும் 20 லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதை அறிவிச்சு இப்ப 2 மாசமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே 28 மாசம் கிடைக்கல. ஒரு ஆண்டுனா அந்த 5 ஆண்டுனா 32 மாசம் தான் கிடைக்கும். இப்போ கிட்டத்தட்ட இந்த 2 மாதம் சொன்னா இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. 5 மாதம் பார்க்கும்போது 5 மாதம் தான் கிடைக்குது. 55 மாசம் அவர்களுக்கு கிடைக்கல. இப்பொழுது அறிவிக்கப்பட்ட 20 லட்சம் பேருக்கும் 55 மாதம் அவருடைய உரிமை தொகை கொடுக்கப்படல. அப்பெல்லாம் அந்த மக்கள் பாதிக்கலையா? ஸ்டாலின் அவர்களே பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுங்க, மக்கள் நம்புற மாதிரி சொல்லுங்க. இதுதான். அதோட லேப்டாப் நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். இது மாணவனுடைய திறமையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்கு தான் மாண்பு அம்மா சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம் இந்த மடிக்கணினி வழங்குகின்ற திட்டம். அதிமுக ஆட்சியில் சுமார் 52,36,000 பேருக்கு நான் கொடுத்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை அப்படியே முடக்கிட்டாங்க. இப்பொழுது இளைஞர்களுடைய வாக்குகள் தேவை. ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துட்டது. அதனால அவசரமாக கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க. அதுவும் எப்ப கொடுக்குறாங்க? கொடுப்பதை நாங்கள் வரவேற்க அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். ஆனா இந்த திட்டத்தை 2025 கல்லூரி திறக்கின்ற பொழுதே கொடுத்திருந்தா பயனுள்ளதா இருக்கும். அவர் கடன் உடனே வாங்கி மடிக்கணி வாங்கின பிறகு இப்ப அதை கொடுக்கிறார். அதனால அதுவும் மக்களுக்கு ஒரு உபயோகம் இல்லாம போச்சு. இன்றைக்கு 3 ஆண்டு பட்டப்படிப்பு படித்து முடிக்கின்றவர்களுக்கு இப்ப கொடுக்குறாங்க. அதுவும் பிரயோஜனம் இல்லை. கொடுக்கின்ற அந்த பொருளையாவது உரிய நேரத்தில் கொடுத்தா தான் அந்த மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் கிடையாது. அதுவும் வாக்குகளை நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் அவருடைய வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையில், அந்த மையத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தையும் அந்த லேப்டாப் திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறார். அமித்ஷா வந்து இன்றைக்கு வராரு திருச்சிக்கு, அவர் சந்தித்து வாய்ப்பு இதுவரை இல்லை. நாளை சேலம் வர்றாரு. என்ன அவருடைய கட்சி நிகழ்ச்சிக்காக பங்கு பெறுவதற்காக வர்றாங்க. வாய்ப்பு இருந்தா நாங்க சந்திப்போம் நாளைக்கு. ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன். இந்த ஆட்சி நாட்டு மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது, வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்பட்டு ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. இது ஏற்கனவே யூபிஎஸ்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி பட்டியல தான் 3 பேர் தேர்வு செஞ்சு மாநில அரசு அமைச்சிருக்கிறாங்க. அதுல ஒருவரை நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கணும். இது வரைக்கும் நியமிக்கல. இப்படி திறமை இல்லாத அரசாங்கத்தை வச்சுட்டு நாட்டு மக்களுக்கு எங்க பாதுகாப்பு கிடைக்கும்? சட்ட ஒழுங்கு எப்படி பேணி காக்க முடியும்? பிஜேபி தலைவர் நயனா நாகேந்திரன் வந்து
அதிமுக ஆட்சி தான் அமையும் சொல்லிட்டாரு. அது அமித்ஷா சொல்லுவாருங்களா? ஏங்க ஏற்கனவே தான் சொல்லிட்டாரு. இன்னும் எத்தனை தடவை தான் கேட்பீங்க? தெளிவாக சொல்லிட்டாரு. இன்னும் நீங்க எல்லாம் பத்திரிக்கை தான் வச்சிருக்கீங்க, ஊடக நண்பர்கள். முதல்ல ஐடிசி சோழா ஹோட்டல்ல முதல் பேட்டி கொடுத்தாரு. இந்த பேட்டி பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? அது என்ன சொன்னாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். தெளிவாக சொல்லியாச்சு. இதுக்கு மேல எத்தனை தடவை தான் திருப்பி இதே கேள்வி கேட்கறீங்க? தயவு செய்து இதெல்லாம் ஏற்கனவே முடிந்தது. 4-5 மாதத்துக்கு முன்பாகவே இதற்கு உண்டான பதில் கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னும் சில கட்சிகள் வரும். அப்படியெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. எந்த கட்சி எங்க இருக்குன்னு தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகுதான் சொல்ல முடியும். எங்க கூட்டணியில இன்னும் சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. தேமுதிக நிலைமை இன்னும் சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. தமிழக முதல்வர் நாளைக்கு திருப்பத்தூர் வராரு. இந்த நிலையில ஏற்கனவே நம்ம கட்சியில் இருந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அந்த கட்சியில போய் சேரதா ஒரு பரவ. இதை பத்தி அவர் ஏற்கனவே கட்சிக்கு போய்த்தானே வந்தாரு. ஏற்கனவே அதிமுக இருந்து திமுக போயிட்டு தானே மறுபடியும் இங்க வந்தாரு. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ஏற்கனவே அந்த அம்மா திமுக போயிட்டு தாங்க மறுபடியும் அதிமுக வந்தாங்க. அதனால மீண்டும் திமுக போறது ஒண்ணும் புதுசா ஒண்ணும் கிடையாது. அதனால அதிமுக எந்த பாதிப்பு இல்லை. தமிழகத்துல தொடர்ந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருது. இது குறித்து பொதுமக்களோ மற்றவர்களோ புகார் அளிச்சா அரசு அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. இதை பத்தி உங்களோட கருத்து? நாங்க தெளிவா சொல்லிட்டோமே. நேற்றைய தினம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. 2 நாளைக்கு முந்தி எங்களுடைய கரூர் மாவட்ட செயலாளர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் நேரடியா அந்த கனிம வள கொள்ளை நடக்கின்ற இடத்துக்கே போய் அங்க இருக்க கிட்டாச்சி மேலே ஏறி போட்டோ எடுத்து அங்க இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை வரவழைச்சு 5 ரீச்சில் நடக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ரீச்சில் 600 லோடு மணல் போகும். 3000 லோடு மணல் தொடர்ந்து போயிட்டு இருக்குது. எந்த அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை. மாவட்ட ஆட்சி ஆகட்டும், அல்லது காவல்துறை கண்காணிப்பாளராகட்டும், அந்த பகுதியில் இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறையில் கண்டுபிடிக்க பார்க்கறதே கிடையாது. அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்த உடனே இந்த கனிம வள கொள்ளையில யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ, அதற்கு யாரெல்லாம் துணை போன அதிகாரி இருக்கின்றார்களோ அவர் மீதெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். 2026 தமிழக வெற்றி கழக வருகை யாருடைய வாக்கு சார்? இன்னும் ஒரு தடவை கூட தேர்தலையும் அவர் சந்திக்கலையே. தேர்தலை சந்திச்சா தானே தெரியும். தேர்தலை சந்திக்கிறதுக்கு முந்தி யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம தமிழக வாக்காளர் பெருமக்கள் விழிப்புணர்வுடைய யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். எந்த ஆட்சி வந்தா நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதும் தெரியும். இன்னைக்கு அதிமுக 31 ஆண்டுகாலம் ஆட்சி புரிந்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. இந்த கட்சியில் தான் இன்னைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு இந்தியாவிலே உயர்ந்த நிலையில் வருவதற்கு காரணமே அதிமுக தான். இன்னைக்கு அதிமுக ஆட்சியுடைய வரலாறு நாட்டு மக்களுக்கு தெரியும். அதிமுக ஆட்சியில இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல நன்மைகள் நன்றா தெரியும். எத்தனை கல்லூரிகள் நாங்கள் திறந்திருக்கிறோம், எத்தனை மாவட்டத்தை நாங்கள் உதயமாக்கி இருக்கிறோம், எத்தனை தாலுகா திறந்திருக்கிறோம், எத்தனை மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, இப்படி எல்லா வகையிலும் அதிமுக ஆட்சியில் தான் நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கு. சேலத்துல 10 மணி பேசிக்கிட்டாரு. அம்மா வளர்த்த கட்சியும் எம்ஜிஆர் வளர்த்த கட்சியும் சரண்டர் ஆயிடுச்சு. ஏங்க அவருக்கு என்னங்க தெரியும்? ஒரு நிகழ்வு நடந்தது, நான் சொல்லக்கூடாது, திருப்பி கேட்கறதுனால சொல்றேன். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டை விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலைன்னு சொல்றாங்கிறாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்க எத்தனை கேள்வி கேட்குறீங்க? திருப்பி நான் பதில் சொல்ல கூட திருப்பி கேட்குறீங்களா? ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை. ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரா? 15 நாள் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல. அப்புறம் எங்க போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க? ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவர்கிட்ட இல்லையே. ஆனா நாங்க யாரையும் குறை சொல்லல. எல்லா மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில். யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், அந்த கட்சிக்கு தலைவராகலாம், மக்களை சந்திக்கலாம். மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கிறோம். நெஞ்ச நிமித்தி மக்கள்கிட்ட போய் சொல்றோம். ஏன் உங்க மாவட்டத்திலேயே இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும்ல, இது புதியதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் தானே. அடித்தட்டு மக்கள் அதிகமான வாக்கு அதிமுக எப்பவுமே. அதிமுக வாக்குகள் அந்த அடித்தட்டு மக்கள், தலித் மக்கள், இஸ்லாமியர் வாக்குகள்
பிஜேபி சேர்ந்தனால இது வருமா உங்களுக்கு? எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி. நல்லா புரிஞ்சுங்க. பாருங்க எத்தனை பேர் ஜாதி இருக்கிறாங்க, எத்தனை மதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. எங்களுக்கு ரெண்டே ஜாதி, ஆண் ஜாதி பெண் ஜாதி, 2 ஜாதி தான் எங்க கட்சிக்கு இருக்குது. அதனால இந்த ஜாதி பத்தியோ மதத்தை பத்தியோ நாங்கள் எப்பொழுதும் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது. மக்களுக்கு என்ன தேவை அதை எப்படி செய்யணும் அதுதான் எங்களுடைய தலையாய்க்கணுமோ, அதுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்த வழி. இன்னைக்கு என்ன தேர்தல் அறிவிப்பு? ஏற்கனவே 10 அறிவிப்பு கொடுத்துட்டுங்க. ஏற்கனவே பல அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டது. புரியுதுங்களா? அப்பப்போ வரும் அறிவிப்பு. ஆனா இப்பதான் ரெண்டு கட்டமா அறிவிப்பு கொடுத்துருக்கோம். இந்த அறிவிப்பை பார்த்து பயந்துதான் ஸ்டாலின் இப்போ ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. நாங்க கொடுக்கப்பட்ட இந்த 2 கட்ட அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று வந்தா என்னென்ன அறிவிப்புகள் நிறைவேற்றும் என்று நாங்க அறிவிச்சோம். அதை அறிவிப்பை பார்த்து பயந்து இப்பொழுதுதான் ஒரு விசித்திரமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. கோடைக்காலம் அனைத்துக்கும் பொதுவான கோடைக்காலம் அவர் குறிப்பிட்டவங்களுக்கு தான் கொடுக்குறாரு. கோடைக்கால சிறப்பு அனைவருக்கும் வழக்கத்தை நீங்க வலியுறுத்துவீங்களா? சார் அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாரு. நீங்க அதுல போய் உள்ள போந்து கேட்கறீங்களே. எனக்கு அதெல்லாம் சொல்லிட்டேன். கோடைக்காலம் இப்பதான் வந்ததா? 22ஆம் ஆண்டு வந்தது, 23ஆம் ஆண்டு வந்தது, 24ஆம் ஆண்டு வந்தது, 25ஆம் ஆண்டு வந்தது. இந்த ஆட்சி வந்த பிறகு 4 கோடைக்காலம் வந்துடுது. இப்ப 5வது கோடைக்காலம். இந்த கோடைக்காலம் தேர்தலை நோக்கி இருக்கின்ற கோடைக்காலம். அதனாலதான் இந்த காரணத்தை சொல்லி அவளது அறிவிப்பு கொடுத்துருக்காரு. பாராளுமன்றத்தில் பெண் காங்கிரஸ் எம்பிகள் நடந்து கொண்ட விதத்தை பற்றி சார் அது முழுமையா எனக்கு தெரியாது. படத்தை பார்த்து தான் நான் பார்க்க. அங்க நடந்த நிகழ்வுகள் இன்னும் தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து வந்தா அது தவறு. ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், இந்த நாட்டை காக்கக்கூடியவர், அவர் சொல்லுகின்ற பதில் அனைத்து கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை போய் முடக்குவது எந்த விதத்துல சரியா இருக்கு? அவருடைய சுயநலத்திற்காக அவர் சொல்லுகின்ற கருத்து இன்றைக்கு அவையிலே பதிவு செய்யாத காரணத்தினால ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வெளியில் வரல. நாட்டு மக்களுக்கு என்ன அவர் பதில் சொல்வார் என்று எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதை இவர்களால் கெடுக்கப்பட்டு விட்டது. பத்திரிகையாளர்களுக்கு இந்த ஆட்சியில எந்த ஒரு செய்தியை சேகரிக்க போனாலும் அதனால நிறைய த்ரெட்டிங் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன காரணம்னா மூல காரணமே நீங்க தான். நீங்க சரியான முறையில ஒளிபரப்பு செஞ்சு சரியான முறையில செய்தி வெளியிட்டீங்களா? இப்படிப்பட்டவர்கள்லாம் அடங்கி இருப்பாங்க. இவர்கள் ஊடகம் பத்திரிகையும் இவர்களை ரிஜெக்ட் பண்றாங்க. இவர்கள் ஏதோ ஒரு சர்வாதிகாரி ஆட்சி நடத்துற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது. உண்மை செய்தி வெளியிடுங்க. நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது எங்களை பற்றி தான் விமர்சனம் பண்ணீங்க. எதிர்கட்சியா இருக்கும் போதும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்யறீங்க. விமர்சனம் செய்யுங்க. நாங்க அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர்கள் காட்டிய வழியில் நாங்கள் சென்றுட்டு இருக்கிறோம். ஆனா திமுக அப்படிப்பட்ட கட்சி அல்ல. முதல் ஊடகங்களும் பத்திரிகைகளும் புரிஞ்சுக்குங்க. தவறு இருந்தா தவற உடனே சுட்டி காட்ட வேணும். நேற்றைய தினம் நேற்று தினம் நினைக்கிறேன் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் எனக்கு நேரடியாக களத்துல போய் கனிம வள கொள்ளைய பாக்குற எல்லா ஊடகத்திலும் திருப்பி காட்டுங்க. அப்பதானே அவர்கள் பயப்படுவாங்க. செய்கின்ற ஊழல் மக்களுக்கு தெரிவிக்க வேணும். அந்த கடமை ஊடகத்துக்கு பத்திரிகை இருக்குது. அப்படி காட்டுகின்ற பொழுதுதான் அவர்கள் பயப்படுவாங்க. இல்லை என்றால் அதில் அடிக்கின்ற கொள்ளையை வைத்து, அதில் செய்கின்ற ஊழல் மூலமாக வருகின்ற பணத்தை வைத்து இன்றைக்கு இப்படி அடக்குமுறைகள்லாம் இன்றைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பத்திரிகையாளர் அடிக்கிறது, போய் பத்திரிகையாளர் படம் பிடிக்க போனா கேமரா கொடுக்கறது, கேமரா உடைக்கிறது, பத்திரிகையாளர் தாக்குவது, இதெல்லாம் என்ன காரணம்? ஆக இவர்கள் சுதந்திரமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால அவளை தடுக்க போனா இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது. இதற்கு நீங்க ஊடகங்களும் பத்திரிகைகளும் அவ்வப்போது திமுகவில் நடைபெறுகின்ற இந்த முறைகேடுகளை படம் பிடித்து மக்களுக்கு காட்டினால் உங்களுக்கு மக்கள் பக்க பலமாக இருப்பாங்க, நாங்களும் பக்க பலமாக இருப்போம்.